மாது ஒரிஜினல் ஏதோ பேசுறாரு. சவுண்ட் வைப்பா. நிப்பாட்டிட்டேன். ஐயோ என்னப்பா ஆதோ ஒரிஜினல் இவ்வளோ டென்ஷனா இருக்காரு. திரும்பி போடுங்க, கொஞ்சம் கவனமா. எவ்வளவுதான் அடிப்பீங்க? பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிக்க தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. கரூர்ல ஆரம்பிச்சீங்க, எங்க போனாலும் மிரட்டல்கள். இன்னைக்கு கண்ணாடி பாட்டில வச்சு எங்களுடைய பெண்கள் மேல அடிக்கிறீங்க. இதுக்கு பதில் சொல்லவில்லை என்றால், இதுக்கு தீர்வில்லை என்றால் நாங்கள் கைது செய்தாலும் நாங்க இங்கதான் உட்கார போறோம். இப்ப இந்த அளவுக்கு ஆதோ ஒரிஜினா கொதித்து எழுந்து பேசுறாருன்னா அதுக்கு காரணம் இருக்கு. நிறைய முறை வன்முறைகளை தூண்ட பார்த்தாரு. திமுக தொண்டர்களை தூண்டி விட்டு பார்த்தாரு. அவங்க அதுக்கெல்லாம் அசைற மாதிரி இல்ல. எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நாங்க எங்க சாதனை சொல்றோம், அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க. அப்புறம் தாவேக்கா தொண்டர்களையும் தூண்டி விட்டு பார்த்தாரு. அவங்களும் டேய் நீ கத்திட்டு போயிருவ, நாளைக்கு கரூர்ல எப்படி மாவட்ட செயலாளரை மாட்டி விட்டீங்களோ அதே மாதிரி எங்களை மாட்டி விட்டு போயிருவீங்க, வேலையை படுறாப்பான்னு தாவேக்கா காரங்களும் அமைதியா இருந்தாங்க. இவர் எங்கெங்கெல்லாம் கலவரத்தை தூண்ட நினைச்சாரு, எங்கெங்கெல்லாம் கலவரத்தை தூண்டினாரு அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்துக்கங்க. முடிஞ்ச சேகர் பாபுவை என் சட்ட மேல கை வைக்க சொல்லுங்க. இளைஞர் படை உங்க வீடு தேடி வரும். இந்த மாதிரி தாக்கி நாங்க அடி வாங்கி மக்களோட ஆதரவு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இவங்க அடி வாங்க தான் மக்களோட ஆதரவு பெருகும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவே பேசியிருக்காரு. அதை நீங்க பாத்தீங்க. அதுவும் 5 பேர் அடிப்பட்டதுல 2 பேர் சிறுபான்மை சகோதரர்கள். 5 பேர் அடிப்பட்டதுல 2 பேர் சிறுபான்மை சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி, எப்படி வெளி மாநிலங்கள்ல இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை வருதோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளறி விடுறதுக்காக ஆதவ் அர்ஜுனா இந்த வார்த்தையை ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. வட மாநிலத்தில் வேணா சில பிரச்சனைகள் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தூண்டி விட்டு அதை நம்பி அந்த மக்கள் பிரச்சனை பண்ணிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சகோதரர்களும் இந்துக்களும் மாம மச்சானா பழகுறோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அதனால அவர்களும் அதை பெருசா எடுத்துட்டு அதை பிரச்சனையா எடுத்துக்கல. அதனால அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு கேளுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இங்க இருந்து மொத்தமே 10 கிலோமீட்டர் தான் உங்க வீடு. பாத்துங்க, இஸ்லாமிய சகோதரர்களை தூண்டி விட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தான் உங்க வீடு அப்படின்றாரு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் தான் இருக்கு, போய் கலவரத்தை பண்ணுங்கிற ரீதியில அது பேசுறாரு. அப்பயும் மக்கள் கொதித்தலைன்னா அதை ஒரிஜினலா ஒரு மனிதன்னு யாரும் மதிக்க மாட்டாங்கிறது வேற விஷயம். அதனால அப்பயும் அந்த கலவரம் அவரை எதிர்பார்த்த மாதிரி கலவரம் நடக்கல. மீண்டும் இன்னொரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாரு கேளுங்க. தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. தைரியம் இருந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போயிடுங்க. மொத்த காலேஜ்ல இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத்துங்க, தைரியம் தான் அண்ணன் மேல கை வைங்கடா. தைரியம் தான் கை வைங்க. மொத்த காலேஜ் இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க அப்படின்னு இன்னொரு கலவரத்தை இன்னொரு இடத்துல தூண்ட முயற்சிக்கிறாரு. அப்பையும் இந்த இவருடைய திட்டம் பலிக்கவில்லை. அதனால அடுத்தது, ஆனா மகன்களா திமுக ரெடி ஆகிக்கோங்க. அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. எழுதி வச்சுக்கோங்க. எங்க அண்ணன் ரோட்டுக்கு வந்தாலும் உங்க பரம்பரையே வருத்தப்படுது, செத்தீங்கடா அப்படின்னு திரும்பவும் திமுக தொண்டர்களை தூண்டி விடுற மாதிரி ஒரு பேச்சை பேசுறாரு. அப்பையும் திமுக தொண்டர்கள் அவனை மயிரை கூட மதிக்கல. அதனால திமுக காரவங்க பாட்டில் வீசுறாங்கன்னு ஆவேசமா அந்த ஆதவ ஒரிஜினா பேசுறான்ல, இந்த 7 அடி எருமை பேசுறான்ல, அதற்கு முன்னாடி ஒரு சம்பவம். பெரம்பூர்ல விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. முதல்வர் தொகுதியான கொளத்தூர்லயும் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. அங்கே ஏதாவது ஒரு கலவரம் நடக்குமா, அந்த கலவரத்தை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று கிளப்பி விடலாமா அப்படின்னு நினைச்சா அது கலவரம் நடக்கலன்னு இவங்களே ஒரு டிராமா போட்டு விஜய் அவர்கள் 6 மணிக்கு மேல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால 6 மணி நெருங்கும் பொழுது அவர் இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. போனதை மடைமாற்றுறதுக்காக இவங்க அதுல ஒரு பிரச்சனை கிளறதுக்காக இதே ஆதவ ஒரிஜினா ஒரு பிரஸ் மீட்டை வச்சு ஒரு கலவரத்தை கிளப்ப முயற்சிக்கிறாரு. அதையும் நீங்க பாருங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் கொளத்தூர்ல எங்களோட தலைவர் வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட எப்படி கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்டாம்பேட் அன்னைக்கு செந்தில் பாலாஜி உருவாக்குனாரோ, திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் இன்னைக்கு முதல்வர் இல்ல, ஒரு காம்பந்து முதல்வர், தன்னுடைய தொகுதிக்குள்ள யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது. பாத்துங்க, அவர் முதல்வர் அல்ல, காவந்து முதல்வர். இது உனக்கு தேவையா? இந்த இடத்துல இந்த வார்த்தை தேவையா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ விஷயம் சென்சிட்டிவான விஷயத்தை நீ பேசிட்டு வர. செந்தில் பாலாஜி எப்படி கரூரில் ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தினாரோ அந்த சம்பவம் மாதிரி ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறதுக்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கார் அப்படின்னு ஒரு பழியை சுமத்த போற. இந்த பழியை சுமத்தும் பொழுது உனக்கு எதுக்கு இந்த வார்த்தை வருது? இந்த வார்த்தை ஏன் வருது? அதாவது காபந்து முதல்வர், அவரை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாள் முதல்வர், ஆனால் இப்போ காபந்து முதல்வர்னு. அப்போ அவர் மேலே உள்ள வைத்தெரிச்சல், அவர் மேலே உள்ள அவர் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிற ஒரு
ஆற்றாமை, அந்த ஆற்றாமையின் வெளிப்பாடு தான் இந்த சென்சிட்டிவான விஷயத்தை பேசியிருக்கும் போது காபந்து முதல்வர் எப்படா அவ்வளவு பிரச்சனை பண்ண முடியும்? ஒரு எலெக்ஷன் நடக்கிற டைம்ல ஒரு மிகப்பெரிய கட்சி, அதுவும் ஒரு 75 வருட அனுபவம் உள்ள ஒரு கட்சி இந்த விஷயத்தை செஞ்சா நமக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ அங்கேயும் ஒரு கலவரத்தை தூண்ட பார்க்கிறான். திமுக தொண்டர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணி அது பெரிய பிரச்சனை ஆக்கி பார்த்தீர்களா திமுகவின் அவல நடவடிக்கையில பார்த்தீங்களா, எங்க தொண்டர்கள் அடிச்சுட்டாங்கன்னு ஒரு அனுதாப அலையில இந்த எலெக்ஷனை ஜெயிக்கலாம் நினைச்ச அவர்களுக்கு எந்த இடத்துலையும் திமுக தொண்டர்களும் சரி தாவேகா தொண்டர்களும் சரி இடம் கொடுக்கலன்னு இந்த மீட்டிங்ல திட்டமிட்டு இவர்களே பாட்டில எரிய சொல்லி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு திமுக மேல பழிய போடுறாங்க. சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். எரும மாடு 7 அடி எருமை குரல் கொடுப்போங்கிறிய, ஏன்னா தூக்கி எரிஞ்சோடனே அவன் எப்படா திமுக காரன் முடிவு பண்ண? இல்ல திமுக காரன் 2 பேரை நீங்க செட் பண்ணி உட்கார வச்சியா? இல்ல தாவேகா காரன் 2 பேரை செட் பண்ணி வச்சு அடிக்க சொல்லிட்டு அந்த திமுக காரன் திட்டமிட்டு பழி போடுறியா? அதிமுக உங்களுக்கு எதிராக நிக்கலையா? இல்ல பிஜேபி நிக்கலையா? ஏன்டா திமுக மட்டும் குறிப்பிட்டு சொல்ற? நீ முடிவு பண்ணி வச்சிருக்க அந்த பாட்டில் எரிஞ்ச உடனே திமுக காரன் தான் எரிஞ்சான்னு சொல்லி திட்டமிட்டு இருக்க. அந்த திட்டமிடுதலை சரியாக செய்திருக்கிற காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுது கண்டிக்கிறேன். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு.க. ஸ்டாலின் சார் நிப்பாட்டிங்க எல்லாத்தையும். உடனே மு.க. ஸ்டாலின் சார் நிப்பாட்டிங்க எல்லாருக்கும். திமுக காரன் சொன்னா அதுக்கப்புறம் அப்படியே மாறி போய் மு.க. ஸ்டாலின்ட்டே போயிட்டான். எவ்வளவுதான் அடிப்பீங்க? திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. பாத்துங்க, இதுலயும் கலவரத்தை தூண்டுறான். எவ்வளவுதான் அடிப்பீங்க? திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்கன்னு அங்க இருக்கிற தாவேகா தொண்டர்களை தூண்டி விடுறான் இந்த 7 அடி எருமை. ஒரு 2 பேரை எரிய சொல்றது இவனுங்களே எரிய சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய கலவரம் நடக்கும். அந்த கலவரத்தை பயன்படுத்தி திமுகவை குறை சொல்லலாம் நினைச்சானுங்க. திட்டமிட்டபடி அதுவும் நடக்கல. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திமுக திருப்பி கேட்டுக்கிறேன். காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் அங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும். இந்த நைட்டை கைது செய்யணும் அப்படின்னு ஆவேசமா பேசுறாரு. டே, திட்டமிட்டு செஞ்சதே நீதான். இந்த பாருங்க, இப்ப அடுத்த ஆதாரம் இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இவங்க தான் திட்டமிட்டு செய்தார்கள்னு. சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். என்ன சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு விளையாண்டாங்க. ஏற்கனவே திட்டமிட்டு 2 பேரை சண்டை போட சொல்லி அவருங்க பாட்டில் தூக்கி எரிய சொல்லிருக்கானுங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் போய் இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு வா அப்படின்னு திட்டமிட்டு ஒரு வீடையும் திட்டமிட்டு வச்சிருக்கிறானுங்க. ஆளையும் திட்டமிட்டு வச்சிருக்கிறானுங்க. எங்கே போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கணும்னு வீடையும் திட்டமிட்டு வச்சிருக்கிறானுங்க. இன்னும் கேளுங்க. காவல்துறை வந்து அந்த சண்டைக்கு காரணம் என்னன்னு சொல்லுமா? என்ன காரணம் சொல்லுமா? விளையாடும் போது 2 பேரு தூக்கி போட்டாங்க, அதனால இங்க வந்து விழுந்துருச்சு, கண்ணாடி விழுந்துருச்சு அப்படின்னு காவல்துறை சொல்லுன்னு முன்கூட்டியே கணிச்சு சொல்றாரு நம்ம 7 அடி எருமை. அவங்க அப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போன் எடுத்திருப்பாரு. இங்க இருக்கிற ஆபீசருக்கு, ஆபீசர் நான் தான் அமிச்சேன். இந்த ஆதவர்ஜனா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல, அதாவது முதல்வர் சொல்றாராம் அவங்களுக்கு காவல்துறைக்கு போன் பண்ணி, இது மாதிரி ஆதவர்ஜனா ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க வெற்றி தலைவருக்கு மேல. இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல, நமது தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல. இந்த வார்த்தையில கவனமா நீங்க புள்ளி வைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயை விட மிஞ்சுவதற்கு திட்டமிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இந்த வார்த்தையில தெரியுது. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா விஜயை விட அதிகமாக பேசப்பட வேண்டும், நான் தான் பேசப்பட வேண்டும்ங்கிறதுல இவன் ரொம்ப பின் பாயிண்ட்ல இருப்பான். இன்னொரு விஷயத்தையும் கேளுங்க. 200 யூடியூப் சேனல் பாருங்க, எல்லாரும் தலைவரை திட்டுவாங்க. திட்டிட்டே இருப்பாங்க காலையில இருந்து. அதுக்கப்புறம் என்ன திட்டுவாங்க அடுத்தது? பாத்தீங்களா? தலைவரை திட்டுவானுங்க, திட்டுவானுங்க. அடுத்து என்ன திட்டுவானுங்க அப்படின்னு இவனை முன்னிலைப்படுத்துறான் பாருங்க. முன்னிலைப்படுத்திக்கிறானா? அடுத்து கேளுங்க என்ன இருக்கு. நேற்று முதல் தளபதி, இன்று முதல் மாறும் விதி. அது எங்க போடுறான்னா கரெக்டா ஒரிஜினா காருக்குள்ள இருந்து வெளியே என்ட்ரி ஆகிறாரு பாருங்க, அந்த இடத்துல கரெக்டா அந்த சாங்க போடுறான். இது வந்து யார் போடுவா? வேட்புமனு தாக்கல கூட சொல்லியிருப்பாரு. இந்த வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு எத்தனையோ கோடி கடன் கொடுத்ததா அவர் சொல்லியிருப்பாரு. அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் இவங்களோட வேலை வந்து தாவேக்காவை ப்ரொமோட் பண்றது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. தாவேக்கா தொண்டர்கள் கூட அதை நினைச்சிட்டு இருக்காங்க, விஜய் அவர்களும் அதை நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது கிடையாது. இந்த 7 அடி எருமையை ப்ரொமோட் பண்றது தான் இந்த வாய்ஸ் ஆஃப் காமனோட வேலை. அதனாலதான் அவங்க என்ன போடுறாங்கன்னா, இந்த அவர் கரெக்டா எழுதி கொடுக்கும்போது நேற்று வரை தளபதி, இன்று முதல் மாறும் விதி.
நேற்று வரை தளபதினா யாரு? அவங்க தளபதியா ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்கள். இன்னைக்கு மாறுதுரா விதி, தளபதிக்கு மாற்றாக ஆதவர்ஜுனா தான் அப்படின்னு மாறுதான் விதி அப்படின்னு இவருக்கு காருக்குள்ளேருந்து என்ட்ரி கொடுக்கும்போது ஹீரோ ரேஞ்சில், அதாவது விஜய் சாருக்கு மேலே ஒரு ரேஞ்சில் இவருக்கு பில்டப்பை கொடுக்குறாங்க. அப்போ கவனிச்சிங்க, இவர் விஜயை விட அதிகபட்சமாக இவர் வர வேண்டும்ங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துலையும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லியும், என் தலைவர் மேலே கையை வைங்கடா சொல்லியும், என் தொண்டர்கள் மேலே கை வைங்கடா சொல்லியும், என் மேலே கை வைங்கடா, என் சட்டையை முத பிடிங்கடான்னு சொல்லியும் ஒவ்வொரு இடத்துலையும் கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசி 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 தன்னைத்தானே ப்ரொமோட் கொள்கிறார். இப்போ கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் விஜய் அவர்களை டார்கெட் பண்ணாரு அப்படிங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு ஈக்குவல் வந்து விஜய் அவர்கள். இங்க என்ன பண்றான்னா, விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி முதல்வர் செஞ்சாருன்னு சொல்லல, ஆதவர்ஜுனா மீட்டிங் நடக்குது இல்லையா, அந்த மீட்டிங்கில் என்னை டார்கெட் பண்ணி, அதாவது ஆதவர்ஜுனாவை டார்கெட் பண்ணி இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே அடையாளப்படுத்துகிறான். அப்போது விஜய்க்கு மேலே தான் வர வேண்டுங்கிற எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இன்றைக்கி ஆதவர்ஜுனா 2 பேரை செட் பண்ணி பாட்டில் வீச சொல்லி, நான் பேசும் இடத்துல திமுக தலைவர் தன்னை ஈக்குவலாக நினச்சி திமுக தலைவர் அனுப்புகிறாருன்னு சொல்கிறானே. அவங்க ஃபோன் பண்ணி திமுக தலைவர் சொல்கிறாராம், இது மாதிரி ஆதவர்ஜுனா ஒருத்தர் இருக்காரு, அவர் விஜய்க்கும் ஒருபடி மேலே, அதனால் அவரை வந்து விட்டுறாதீங்கன்னு திமுக தலைவர் சொல்கிறான். அப்போது விஜயை தாண்டி நான் தான் திமுக தலைவருக்கு ஈக்குவலான ஒருத்தன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த 7 அடி எருமை ஆதவர்ஜுனா தயாராகிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேறி வந்தார்ல. ஆதவர்ஜுனா முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஆதவர்ஜுனா ஸ்டேஜில் ஏறுறப்ப எந்தவித ரெஸ்பான்ஸும் எங்கேயுமே இருக்காது, கைத்தட்டல் இருக்காது, தொண்டர்களோட விசில் சத்தம் இருக்காது, ஆரவாரம் இருக்காது, அமைதியாக தான் இருக்கும். விஜய் அவர்கள் வந்தால் மட்டும்தான் அந்த ஆரவாரமெல்லாம் நடக்கும். ஆதவர்ஜுனா வரும்போது எந்தவித ஆரவாரமும் இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது. இப்போ பாருங்க, விஜயை விட தான் இந்த கட்சியில முக்கியமான ஒருத்தன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு 7 அடி எருமை அமைதி படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல எப்படி சத்யராஜ் அவர்கள் தேங்காய் பொறுக்கிட்டு இருப்பார், அவர்கள் தேங்காய் பொறுக்கி தின்னுட்டு இருப்பார். இந்த சொல்லுவார், இங்கே பாரு எனக்கு வந்து இந்த பங்களா இருக்குல்ல, அதை வந்து அதில் வந்து நான் உள்ளே போய் குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிறதா என்னோட எய்ம் அப்படின்னு சத்யராஜ் அவர்கள் சொல்லுவார். அந்த மாதிரி கேரக்டர் தான் இவன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து நிற்கிறான். வேற யார்? நிர்மல்குமார் இருக்கிறாரு, புஷி ஆனந்த், அவர்களெல்லாம் இன்னைக்கு பேச போறாங்களா பாருங்க, அவங்களாம் பேச போறதே இல்லை. இன்னைக்கு விஜய்க்கு அடுத்த இடத்துல யார் இருக்கிறான்னா ஆதவர்ஜுனா தான் இருக்கான். இந்த அடுத்த இடம் அப்படிங்கிறத இன்னும் கொண்டு போய் விஜய் இவனுக்கு அடுத்த இடமா வரணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கான். அதுக்கான முயற்சிகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஈடுபட்டு இருக்காங்கிறது நண்பர்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ இவனோட டார்கெட் 2 தாங்க. ஒன்று, திமுக மேலே பழி சுமத்தணும், அந்த பழியை வச்சு இவன் பெரிய ஆள் ஆகிக்கணும் அப்படிங்கிறத இந்த 7 அடி எருமை வந்து பிளான் பண்ணிட்டான். இந்த பிளானில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் காயை நகர்த்தி கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு ஈக்குவலாக தன்னை கொண்டு வந்துட்டான். அடுத்த டார்கெட், இவனோட டார்கெட் என்னன்னா, விஜயை இந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு இவன் பெரிய ஆள் ஆகணுங்கிறது தான் இவனோட டார்கெட். இவன் கலவரத்தை தூண்டி விடுவதற்காகவும் விஜயை விட ஒரு படி மேலே இந்த இடத்துல இந்த கட்சியில் இருக்கணுங்கிறதுக்காக தான் இவன் எத்தனையும் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை டிவிகே தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலே டிவிகே தலைவரான உங்கள் விஜய் அவர்களுக்கும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இவன் வீடியோலாம் ஷேர் பண்ணாமல் நினைக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலனாலும் விஜய் அவர்களுக்கு இந்த உண்மை புரியும். ஆதவர்ஜுனாவை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் கட்சிக்கு நல்லது, உங்கள் தொண்டர்களுக்கு நல்லது. தயவு செஞ்சு இப்படியே வளர விட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு மட்டும் கேடு இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்கே கேடான ஒரு விஷயமாக இந்த விஷயம் அமைஞ்சிரும். அர்ஜுனாவால் மிகப்பெரிய கலவரம் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இன்னும் தேர்தலுக்கு 20 நாட்கள் தான் இருக்குது. இந்த 20 நாட்களில் இதற்கு மேலும் அவர்கள் என்பதை விட இந்த ஆதவர்ஜுனா கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு அத்தனை ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். தயவு செய்து இந்த 7 அடி எருமையை கொஞ்சம் அடக்கி வையுங்கள். இல்லை என்றால் இது தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஆபத்து, தமிழ்நாட்டிற்கும் ஆபத்து அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல விரும்புகிறோம். ஆதவர்ஜுனால ஒன்றும் திமுக ஓட்டு வங்கி குறைஞ்சிட போகிறதில்ல, இல்லை திமுகவை ஆதவர்ஜுனா வீழ்த்த போகிறது கிடையாது, அது வேற விஷயம். ஆனாலும் மக்களே தெளிவாக இருந்துக்குங்க. இந்த ஆதவர்ஜுனா மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மம், கலவரத்தை தூண்டும் ஜென்மம், வார்த்தைக்கு வார்த்தை கலவரத்தை ஒன்றே ஆயுதமாக வைத்திருக்கிற இந்த ஆதவர்ஜுனா போன்ற கேடுகட்ட ஒரு ஜென்மங்களை இந்த அரசியலில் வளர விடக்கூடாது. தாவேக்கா வளர்வதை பற்றி எனக்கு எந்தவித கவலையும் கிடையாது. ஆனால் இந்த ஆதவர்ஜுனா அடக்கப்பட வேண்டிய ஒரு ஆள், நீங்கள் கவனமாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த தாவேக்காங்கிற கட்சி இந்த எலெக்ஷனுக்குள்ளே காணாமல் போகும்.
இல்லைன்னா அடுத்த 5 வருஷத்துல தாவேக்காங்கிற கட்சி அழிந்து போய் அந்த தாவேக்கா தொண்டர்களை தன் வசப்படுத்த தயாராக இருக்கிறான் இந்த 7 அடி எருமை என்பதை மட்டும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சி தான் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம். எதிர்கட்சி ஆளுங்கட்சியால் மக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம். ஆனா இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியே ஓட்டு கேட்கணும்னா எப்படிப்பா? ஏண்டா 7 அடி எருமை, இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியே ஓட்டு கேட்கணும்னா மக்கள் ஒரு கட்டத்துல உன்னோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா எப்ப பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் திமுக தான் சொல்லி 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 மக்களுக்கு இவனுக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது போல இருக்கு அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். இன்னும் 20 நாள் மக்கள் வாக்களிக்க போறாங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போது. அது வரைக்கும் உன்னுடைய ஆட்டத்தை ஆடிக்கொண்டே இரு, அதை பற்றி கவலை இல்லை. உன்னுடைய ஆட்டத்தை அடக்கும் நாள் வருகின்ற ஏப்ரல் 23. அதன் பிறகு மே 4ஆம் தேதி ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா மட்டுமல்ல, விஜய் மட்டுமல்ல, அவர் கட்சியில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் அனைவரும் தலைமறைவாக போவது உறுதி 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 என்பதை சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.